குறிப்பாக அமெரிக்கா ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக நிலைகுலை செய்வதற்கும் சீர்குலைய செய்வதற்குமான பல வழிகளை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளே கொடுக்கிறது என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் சம்பித் பத்ரா. ஆனால் இந்த கூற்றை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது வணக்கம். அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை சேதப்படுத்துவதற்கான விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறது என்றும் அதற்கான பல விஷயங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் தற்போது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளரான சம்பித் பத்ரா போன்றவர்கள் மிக விமர்சையாக வெளிப்படையாக ட்விட்டரில் ட்வீட் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக நிலைகுலை செய்வதற்கும் சீர்குலைய செய்வதற்குமான பல வழிகளை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளே கொடுக்கிறது என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் சம்பித் பத்ரா. ஆனால் இந்த கூற்றை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது அமெரிக்க எம்பசி, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியில் இருக்கக்கூடியவர்கள் இதனை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள். நாங்கள் தொழில்முறை பயிற்சி மற்றும் ஜேர்னலிஸ்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பயிற்சி முறைகளை கொடுத்து அவர்களை சரியான ஒரு பாதையில் பத்திரிகையாளராக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தான் வழங்குகிறோமே ஒழிய அவர்களுடைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் விஷயங்களில் எந்த ஒரு தலையீடும் எங்கள் பக்கம் இருந்து இல்லை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்றும் அமெரிக்கா தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய OCCR போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவின் மூலமாக தான் 50% ஃபண்டிங்கள் பெறுவதாகவும் இது இந்தியாவை மிகப்பெரிய அளவில் சீர்குலைய வைப்பதற்கான விஷயங்களை அல்லது செய்திகளை வெளியிடுவதற்கு மிக தூண்டுகோலாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறது என்று தற்போது பாஜக குறை கூறிக்கொண்டிருக்கிறது. இதனால் தான் ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மிக மோசமான ரீதியில் அல்லது எங்களுடைய ஆட்சியை பற்றி மிக மோசமான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத பல கூற்றுகளை கூறுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா உருவாக்கி கொடுக்கிறது என்று தற்போது பாஜக மட்டுமல்ல பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய பத்திரிகை சேனல்களாகட்டும் அல்லது அங்கிருந்து இங்கே ஃபண்டிங்கள் பெறக்கூடிய பத்திரிகை சேனல்கள் ஆகட்டும் 50% மேலாக ஃபண்டிங்கள் பெறக்கூடிய சேனலாக இருந்தாலும் கூட பத்திரிகைகளில் என்னென்ன முன்னேற்றங்களை கொண்டு வரலாம், ஜனநாயக ரீதியாக என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தலாம், அதில் என்னென்ன பாதைகளை கொண்டு வரலாம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலமாக எதை எதை உட்படுத்தலாம் என்று அவர்களை பயிற்றுவித்து மேலும் நல்ல செய்திகளுக்கான விஷயங்களை தான் கொடுக்கிறோமே ஒழிய அவர்கள் செய்தி சேனலில் அல்லது அவருடைய பத்திரிகைகளில் என்ன போட வேண்டும், அதனுடைய எடிட்டோரியல் விஷயங்கள் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தலையிடவில்லை என்றும் இத்தனை நாட்கள் நாங்கள் பத்திரிகைக்கு என்ன சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் கொடுத்திருக்கிறோமோ அதை தான் இன்றும் நாங்கள் பேணி காத்து வருகிறோம் என்று தெள்ள தெளிவாக அமெரிக்கா தரப்பிலிருந்தும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எடுத்து சொல்லலாம். பாஜகவினர் மீது யாரெல்லாம் குறை கூறுகிறார்களோ அவர்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மாற்றி இவர்கள் விரோதிகள் என்றும் இவர்கள் சதி செய்கிறார்கள் என்றும் இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தையும் சீர்குலைக்க நினைக்கிறார்கள் என்றும் இந்தியாவை ஸ்திரத்தன்மை இல்லாததாக மாற்றுவதற்கான அனைத்து விஷயங்களையும் இவர்கள் செய்கிறார்கள் என்றும் இதே போன்று குறை கூறிக்கொண்டிருப்பார்கள். இத்தனை நாட்கள் அமெரிக்காவில் சென்று அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு சேகரித்த மோடிக்கும் இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்தியா உறவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.